வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். மிஸ்டர் மாதவன், கதைகள், சினிமா, நாடகம் எல்லாமே நிஜ வாழ்க்கையோட பிரதிபலிப்புகள் தான். நிழல் நிஜமாகுதுன்னு நினைக்க வேண்டாம். நிஜம்தான் கொஞ்ச நாளா நிழலா இருந்துச்சு. ப்ரொசீட். ராஜேஷ் துயின்று கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்கவே இல்லை. 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு என் வீட்டுக்கு என்னை தேடி வந்து என் அன்னையார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து விட்டு போனார். நான் நினைத்திருப்பேனா அடுத்த 10வது நாளில் நான் அவருக்கே இரங்கல் தெரிவிக்க வேண்டி இருக்கும் என்று? காலம் கொடியது. நெருடல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற வள்ளுவர் கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் மறைந்து விட்டார். ராஜேஷ் என்ற ஒரு மனிதனின் மரணத்தில் 3 வருடங்கள் சூழ்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு கலைஞன் இறந்து விட்டான். ஒரு முற்போக்கு சிந்தனையாளன் இறந்து விட்டான். ஓர் எழுத்தாளன் இறந்து விட்டான். ஒரே உடலில் சில மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. உச்ச நடிகராக மட்டுமே அவரை இந்த உலகம் பார்த்திருக்கும். அடிப்படையில் அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். ஒரு பள்ளியில் ஆசிரிய பணியில் கற்பித்தலை தொடங்கி ஒரு கலைஞராக வளர்ந்து வருவதற்கு எத்தனை தடைகளை அவர் தாண்டி இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். அவரை பத்தி நான் இப்படி ஒரு சூழ்நிலையில பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. டிசிப்ளினான பர்சன். 46 வருஷம், கிட்டத்தட்ட 46 வருஷம். முதல் படத்துல அவர் கூட கதாநாயகி நடிச்சதுலேருந்து 10 நாள் முன்னாடி பேசும்போது கூட இன்விடேஷனோட வருவேன் அப்படின்னு. நான் சும்மா கிண்டலுக்கு, பரவாயில்லையே சார், 75வது வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிச்சு. ஐயோ, ரொம்ப டிசிப்ளினுங்க. போன வருஷம் வரல